வீட்ல கருப்பு சுண்டல் இருந்தா இந்த மாதிரி தாளிச்சு சாப்பிட்டு பாருங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் இல்லனா டீ டைம்க்கு ஸ்நாக்ஸா கூட எடுத்துக்கலாங்க. 200 கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு நாள் முழுக்க முளைக்கட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். குக்கருக்கு மாத்திட்டு சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து குக்கர் மூடி போட்டு 4ல இருந்து 5 விசில் விட்டு இறக்கிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கொரகொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க பல்ஸ் மோட்ல. சுண்டலும் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி சாஃப்டா வெந்து வந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா, ஒரு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் மீடியம் ஃபிளேம்லயே கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலை தண்ணியை வடிச்சு சுண்டலை மட்டும் சேர்த்து மீடியம் ஃபிளேம்ல நல்லா கலந்துட்டு கப் அளவுக்கு துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்து ஒரு கை அளவுக்கு நறுக்கின மல்லித்தலையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் அணைச்சிட்டு அரை லெமன் ஜூஸை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நைட்டு டின்னருக்கோ இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டீ டைம்க்கோ ஒரு கப் ஃபுல்லா வச்சு சாப்பிட்டு பாருங்க. நல்லா ஃபில்லிங்காகவும் செம்ம டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.